நாங்க எங்களுக்கு லெட்டர் வந்துருச்சு. எங்களுக்கு 24ஆம் தேதியே 24/7/2026 எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. நீங்க வந்து இதுல கலந்து பார்வையிட்டு வெரிஃபிகேஷன் நாங்க காட்டும் போது நீங்க எல்லாமே பார்வையிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கு. இந்த லெட்டர் வந்து வந்திருக்கு. இது 24ஆம் தேதி வந்துருச்சு. இதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணோம், 29ஆம் தேதி நாங்க இங்க வந்து சரி பார்க்குற இடத்துல வந்தோம். நானும் மிஸ்ஸஸ் பூர்ணிமாவும் வந்திருந்தோம். வந்திருந்து அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் வந்து பார்வையிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு நாளைக்கு 2 இவிஎம் மிஷின்ஸ் வந்து இன்க்ளூடிங் விவிபேட் அண்ட் பேலட் பாக்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்றாங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த ஃபர்ஸ்ட் நாள் 2 நடந்தது பார்த்தீங்களா, அன்னைக்கு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓட்டு வந்து டேலி ஆகணும், அதாவது இவிஎம் மிஷின்ல விழுகக்கூடிய ஓட்டு வந்து விவிபேட் பிரிண்டட் ஸ்லிப்ல கீழே விழுகுது பாத்தீங்களா. நம்ம எல்லாருமே பார்ப்போம், ஓட்டு போடும்போது அந்த பிரிண்ட் ஆகி கீழே விழுகும் இல்லையா, அதுவும் இந்த இவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடியது டேலி ஆகணும் நம்பர்ஸ். அப்ப அந்த விவிபேட் ஸ்லிப்பை வந்து டேலி ஆகும்போது நம்ம பார்த்தா என்ன ஆயிடும், ஓகே இட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ணிட முடியும். அப்ப அதை நோக்கி நாங்க வரும்போது, ஏன்னா இது வந்து இது ஒரு கடந்த ஒரு 2023, 24, 25 ஒரு 3 வருஷமாவே இவிஎம் பத்தி நிறைய இடத்துல மக்கள் மேல ஒரு சந்தேகங்கள் நிறைய இருக்கிறதுனால, அதனால நாங்க என்ன பண்றோம், கொளத்தூர் கான்ஸ்டிடியூஷன் பீப்புள் சம்பந்தமாகவும் நம்ம தமிழ்நாட்டு மக்களின் சம்பந்தமாகவும் இந்தியாவின் மக்கள் சம்பந்தமாகவும் சரி நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தானே, மக்கள் பிரதிநிதி தானே, அதனால நாங்க இங்க வந்தோம். வந்து நாங்க செக் பண்ணும்போது அந்த விவிபேட் ஸ்லிப்பை நாங்க எதிர்பார்த்து நோக்கி நாங்க இருக்கும்போது அந்த விவிபேட் ஸ்லிப் 29ஆம் தேதி நாங்க சாயந்தரம் வரை இருந்தோம். 7 மணி வரை இருந்தோம். நாங்க அந்த விவிபேட் ஸ்லிப்பை வந்து நாங்க கண்ணில் கூட பார்க்க முடியல, காட்டவே மாட்டேன்ட்டாங்க. அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, விவிபேட் பாக்ஸே வந்து ஓபன் ஆகி தான் இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம், விவிபேட் ஸ்லிப்பை வந்து எடுத்து தனியா பிரிசர்வ் பண்ணிக்கிறாங்க, பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க உரிய நேரத்தில் காட்டுறதுக்காக. அப்போ இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ்ல விவிபேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜும் இவிஎம் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ்லயும் அதை காட்டும் போது தான் இந்த வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும், 100% முழுமையாகும். அப்ப அதை நோக்கி வரும்போது அது நடக்கல. சரி அடுத்த நாள் நமக்கு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுத்து நாங்க அதை கேட்கறோம். அதை வந்து கேட்கும் போது அந்த ஸ்லிப்பை காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது ஓரலா கேட்கறோம். ஓரலா கேட்கும் போது அவங்க வந்து விவிபேட் ஸ்லிப் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க ரிட்டர்னிங் ஆபீசர். அப்புறம் இன்னொருத்தர் டெப்டி டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆபீசர் வந்து ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க அது வந்து எங்களுக்கு தெரியாது மேடம், அது காட்டணும் இல்லைங்க மேடம் அப்படின்னா, அதை பத்தி எங்களுக்கு கேட்காதீங்க, நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. இல்லைங்க மேடம், நீங்க தான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க, இந்த லெட்டர் மூலியமா தான் நான் வந்திருக்கிறேன். அப்ப நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்க போட்டிருக்கீங்க விவிபேட் இவிஎம் மிஷின் வெரிஃபிகேஷன் போட்டிருக்கீங்க. அப்ப அந்த விவிபேட் ஸ்லிப் பிரிண்டட் ஸ்லிப்பை வந்து நீங்க காட்டி அதை வெரிஃபை டாலி பண்ணணும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் வந்து ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் நார்ம்ஸ் பிரகாரம் அதெல்லாம் நாங்கள் காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க மேடம், அப்படியெல்லாம் எந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதுவரையும் சமர்ப்பிக்கல, விவிபேட்டும் இவிஎம் டாலி ஆகணும்னு சொல்லி தான் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. அப்போ இப்போ நம்ம கொளத்தூர் கான்ஸ்டிடியூஷன் 14 பூத்து தானே பண்றோம், ஒரு நாளைக்கு 2 தானே பண்றோம். இங்க வந்து கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் மூலியமா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு 15 பேரும் ரிட்டர்னிங் ஆபீசர் சம்பந்தமா 10 பேர், ஏறத்தாழ ஒரு 30 பேர் ஆபீசர்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை விவிபேட் ஸ்லிப்பைய நம்ம வெரிஃபிகேஷன் பண்றது தானே மக்களுக்கு வந்து ஓகே இது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரியும். அது நடக்கவே இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்க, நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன்ல கொடுங்க, அப்ப நாங்க எடுத்துக்கிறேன். நாங்க ரிட்டர்ன்ல இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தேன், இதை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு இப்ப நான் இன்னைக்கு கேட்டேன், இன்னைக்காச்சும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து எங்களுக்கு காட்டுறதுக்கு நாங்க காட்டுறோன்னு சொல்லிட்டு தவிர்க்கிறாங்க. இது தவிர்க்கும் பட்சத்தில் அப்போ இந்த ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கொளத்தூர் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன்ல முழுமையா நடைபெறல. அதாவது இதுவரை 8 ஓட்டிங் மிஷின்ஸ் போலிங் பூத்ல இருந்து வெரிஃபை பண்ணிருக்காங்க. அதுல 3 போலிங் பூத் வந்து மிஷின்ஸ் விவிபேட் இவிஎம் மிஷின்ஸ் வந்து பழுதடைஞ்சிருக்கு. அப்ப மீதி 5 தான் இருக்கு. அப்போ 8ல 3 போச்சுன்னா 30-35% மிஷின் இங்கேயே என்ன ஆயிடுது, ஒர்க் ஆகல. அதே ஒரு பெரிய நமக்கு ஒரு கேள்விக்குறியா தோணுது.
ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த இவிஎம் மிஷின்ல நம்பகத்தன்மை வந்து குறையுது. அதை குறையாம இருக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும், எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ஸ் அதை வந்து முழுமையா வெரிஃபை பண்ணி ரெண்டு டாலி பண்ணும். அப்புறம் இன்னொன்று வந்து பேர்ன்ட் மெமரின்னு சொல்லுவாங்க. பேர்ன்ட் மெமரிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதி அந்த சிப்புக்குள்ள, அதாவது ப்ராசஸர் சிப்புக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அது மூலியமா தான் நம்ம ஓட்டு போடும்போது அது பிரிண்ட் ஆகி விவிபேட் ஸ்லிப்ல விழுகும். அந்த பேர்ன்ட் மெமரி இங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேஜ் 2ல அதை அழிச்சிடுறாங்க. அப்ப அழிக்கும் பட்சத்தில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் என்ன ஆயிடுது, அழிக்கப்படுது. அப்ப ஃப்ரெஷ்ஷா தான் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், மாஸ்டர் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த மாஸ்டர் ப்ரோக்ராம் மூலியமா நம்ம இவங்க மார்க் போல் பண்றாங்க. அது தட் இஸ் நாட் வெரிஃபிகேஷன், அது வந்து மார்க் போல். நம்ம அன்னைக்கு நடந்த தேதியில, போலிங் நடந்த தேதியில அந்த ப்ரோக்ராம் சோர்ஸ் கோட் இருக்கு பாத்தீங்களா, சிப்ல பொருத்தப்பட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த சோர்ஸ் கோட் வெரிஃபிகேஷன் தான் நம்ம வெரிஃபை பண்ணணுங்கிறோம் நம்ம. அப்போ அதை வந்து அழிக்காமையே, பேர்ன்ட் மெமரி வந்து அழிக்க கூடாது. அதுலயே மீண்டும் ஒரு 300 ஒரு 400 ஒரு 500 ஓட்டு நம்ம செலுத்தும் போது, அப்போ அதை வெரிஃபை பிரிண்ட் ஆக்கி விழுகும் பத்திய விவிபேட்ல அதை நம்ம செக் பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பா என்ன ஆயிடும், அப்ப டாலி பண்ணா கரெக்ட் ஆயிடும் இல்லையா, அப்போ நம்பகத்தன்மை உறுதியாயிடும். அப்போ பேர்ன்ட் மெமரி அழிக்க கூடாது. அழிக்காம என்ன பண்ணலாம், மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 200 வாக்குகள் போடலாம், ஒரு 300 வாக்குகள் போடலாம், போல் பண்ணலாம். அது யார் யாருக்கு போட்டிருக்காங்களோ அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா. அப்ப என்ன ஆயிடும், பர்ஃபெக்டா வந்து இவிஎம் ஒர்க் ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய சூழ்நிலையில இவிஎம் தேவைன்னு சொல்லி நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்போ ஏன் வந்து விவிபேட்டையும் இவிஎம் மிஷின்ல உழுகக்கூடிய ஓட்டையும் நம்ம டாலி பண்ணி ப்ரூஃப் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் நம்ம காட்டக்கூடாது? இதை வந்து எதுக்காக வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு மக்கள் பிரதிநிதி, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், சிசிடிவி கேமரா மிஸ்ஸஸ் எம் பூர்ணிமா கொளத்தூர் கான்ஸ்டிடியூஷன்ல மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுனால நாங்க ரெப்ரசன்டேஷனுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, நாங்க வந்திருந்தோம். இப்ப 4 நாள் ஆயிடுச்சு, நாங்க விவிபேட் ஸ்லிப்பை வந்து கண்ணில் கூட என்ன பார்க்க முடியல கொளத்தூர் கான்ஸ்டிடியூஷன்ல. அதனால எலெக்ஷன் கமிஷன் அவங்க என்ன பண்ணணும், இதை முழுமையா காட்டணும், அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்பதான் முழுமையா. நன்றி, வணக்கம்.